காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. நற்செய்தி பணி சிந்தனைகளை தொடர்கிறோம். சுவிசேஷ பணிக்கான
அத்தியாவசிய தேவைகளை ஆவிக்குரிய விதத்தில் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட நவீன உலகுக்கு அடிக்கோடிட்டிடும் திருமறை தியானமாக இகளை இந்த ஆண்டில் துவங்குகிறோம். இன்றைக்கு நாம் பேசுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு பலுகி பெருகுக. ஆதியாகமத்தின் புத்தகம் ஆண்டவரின் அருட்பணி திட்டத்தை வெகு அழகாக ஆணித்தரமாக முழு வேதாகமத்துக்கும் ஒரு அடிப்படையாக தருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆண்டவர் இந்த பூமியை படைத்து அதில் நம்முடைய உலகை, விண்ணை, மண்ணை படைத்து அவருடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில் படைத்தவராய், பாதுகாக்கிறவராய், நடத்துகிறவராய் தம்முடைய திரு திட்டத்தை மனுக்குலத்திற்கு தந்து அவளோடு அவர் ஐக்கியம் கொண்டு அவர்களும் அவருமாய் இணைந்து நின்று உருவாக்குகின்ற ஒரு மாபெரும் அர்ப்பணமான ஆராதனைக்காக, ஒருவரை ஒருவர் கொண்டாடுவதற்காக, உறவுக்காக இந்த உலகத்தை படைத்தார். அது இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது என்பது மிஷனரி பணியின், ஆண்டவரின் அடிப்படையான திட்டம். இதற்காக மனிதன் பாவம், மீறுதல், தனக்கு என்று ஒரு சுயநலத்தை தேடி அவன் விழுந்தது, இவைகளெல்லாம் நிகழும் அந்த பரிதாபமான நிலைக்கு முன்பாகவே கடவுள் மனிதரை படைத்த மாத்திரத்திலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கான அந்த நோக்கத்தை வெகு அழகாக வேதத்தின் முதல் அத்தியாயங்களிலேயே சொல்லுகிறார். பூமியை நிரப்புவதற்காக மனிதர் ஆசி பெறுகிறார்கள். நிரப்பப்பட்ட அந்த உறவுல, பொறுப்புல, பூமியில, தாவரங்களில், மிருகங்களில், பறவைகளில், ஆகாயத்து மச்சங்களில், நீர் வளங்களில் பாதுகாப்பாக அதை காத்து கொள்ளுகின்ற பொறுப்பையும் ஏற்கிறார்கள். ஆசி பெற்று பின்பு அந்த ஆசியை பிறருக்கு தருவதற்கான பொறுப்பையும் இந்த ஆண்டவர் தருவதாக இது வேதவசனம் கூறுகிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே நற்செய்தி பணி காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடவுள் விண்ணில் இருக்கிற அதை போல மண்ணில் அவருடைய நீதி, நியாயம், அன்பு, அரவணைப்பு, ஐக்கியம் இவைகளை எல்லா வளத்தோடும் எல்லா நலத்தோடும் தரும் சிறப்பு அம்சமாக இந்த வாழ்த்தொலி அமைகிறது. எல்லாம் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்களாக என்று நம்முடைய கலாச்சாரத்தில் தமிழில் கூறுவது போல ஆண்டவர் படைத்த இந்த அவருடைய சாயலாக, இல்லை 27ஆம் வசனம் கூறுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. அப்படி ஆண்டவர் ஆட்சி இந்த மண்ணுக்கு அருளப்படுவதற்காய் விண்ணில் இருக்கிற அந்த மதிப்பீடுகள், சிறந்த குணாதிசயங்கள், அழகு திட்டங்கள், அவைகளை மனிதருக்கு தந்து அவருடைய சாயலிலேயே மனிதனை படைத்து சிருஷ்டித்து என்ற பழைய வார்த்தையை பயன்படுத்துகிறோம். மனிதனை படைத்து, மனுஷியை படைத்து அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். ஆண்டவரின் சாயலில் அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காய், ஆராதிப்பதற்காய்
அவருடைய அச்சு அடையாளங்களை அணிந்தவர்களாய் தங்களை தம்முடைய திருத்திட்டத்திற்காக பாதுகாத்து ஆண்டவர் அருளியிருக்கிற வளத்தை, நலத்தை, செழிப்பை, நன்மையை பெற்று அனுபவித்து அதை பிறருக்கு வழங்குவதற்காக, பாதுகாப்போடு கூட அவைகளை கையாளுவதற்காக உலகெங்கும் நீங்கள் போங்கள் என்று அழைக்கிறார். மார்க் என்பார் நற்செய்திகளை கொடும்போது நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போங்கள் என்கிற மிஷனரி கட்டளையை பார்க்கிறோம். மத்திய என்பார் அதை சொல்லும்போது நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்கிற அந்த செய்தி வருகிறது. அந்த செய்தியின் எதிர் ஒலியை இந்த ஆசீர்வாதத்திலிருந்து சுவிசேஷர்கள் வேதத்திலே பெற்றுக்கொண்டார்கள் என்று வேத ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவர் என்னை படைத்த நோக்கமே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது தான். அப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு வழிந்தோடும் வாய்க்காலாய், நீர் ஊற்றாய், நீதியாய், ஒரு அழகுபட புரண்டோடும் வெள்ளமாய், அன்பாய் தம்முடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் பயன் ஆக்குவதற்காக, பண்படுத்துவதற்காக நிலம், காற்று, வெளி, சமுத்திரம், அக்னி, பஞ்சபூதம் என்று தமிழில் சொல்வார்கள், இவைகளெல்லாம் தந்து ஆண்டவர் இந்த பண்படுத்தும் நோக்கில் அவர்களை சிறந்து விளங்கும்படியாக உலகெங்கும் ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா? அன்றைக்கு படைக்கும் போது 2 மனிதர், ஆதாம் ஏவாள் என்கிற மனிதர். இன்றைக்கு 800 கோடி மனிதர்கள். எத்தனை பிரம்மாண்டமான படைப்பு! ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை மனிதம் வெகு வெகு அழகாக, பக்குவமாக 200 நாடுகளுக்கு மேலான நாடுகளில் மகா வல்லமையாய் தம்முடைய கலாச்சாரங்களில் செய்து நிறைவேற்றி 1000 ஆண்டுகளை கடந்து மனித சமுதாயம் நின்று கொண்டிருக்கும் போதும் இந்த வாக்கு இன்றைக்கு இந்த ஆண்டின் துவக்கத்திற்கு எனக்கு, உங்களுக்கு, நமக்கு ஆண்டவர் வலுவாக தந்த ஒரு அழகு வாக்குத்தத்தம். ஆதியாகமத்தின் புத்தகம் ஆண்டவரின் அருள்பணிக்காக தரப்பட்ட அழகு கட்டளை, அழகு ஆசி. ஆசி என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆசி என்பது எப்படி ஒரு மிஷனரி பதமோ அதே போல பூமி என்பதும் மிஷனரி பதம். பெருகுவது என்பது இயல்பான ஒரு நிலை. இப்படி ஆண்டவர் அவர்களை நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவதற்காக படைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரின் கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லி அவர்களை உலகம் என்கிற மிகப்பெரிய நோக்குக்காக, பூமி என்கிற பெரும் திட்டத்திற்காக ஆண்டவர் அவர்களை படைத்ததாக வேதவசனம் கூறுகிறது. பண்படுத்த வேண்டிய மண் பண்படுத்தாதபடி, பாதுகாக்கப்பட வேண்டிய நிலம் பாதுகாக்கப்படாதபடி, குறுக்கு வழியில் நிலம், நீர், காற்று, ஆண்டவர் படைத்த அத்தனை வானம், பூமி இவைகளை பயன்படுத்தும் போதுதான் இன்றைக்கு படைப்பிலேயே பிரச்சனை வருகிறது. இவைகளை ஆண்டு நடத்துவதற்காக ஆண்டவர் அவர்களை பூமி எங்கும் நிரப்புவதற்காக படைத்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. கடவுளின் ஆட்சியை பரலோகத்தில் நிகழும் அந்த அழகு நிலைப்படி இந்த பூமியில் இப்போதே அங்கு என்னை ஆயத்தம் செய்கிற அந்த ஆண்டவர், அதற்கான ஒரு வாழ்நெறிக்காக ஆண்டவர் ஆயத்தம் செய்யும் போது இப்போதே அதற்காக அக்கறையுடன் என்னை ஆசி தந்து பொறுப்புடன் பாதுகாத்து நிஜமான யதார்த்தமான பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை தருகிறார்.
நான் கல்கட்டாவில் பணி செய்கின்ற காலங்களில் அதற்கு அருகாமையில் இருந்த மிகப்பெரிய மக்கள் மாற்றம் மால்டோ என்கிற ஒரு இனம் ஆண்டவரை திரளாக ஏற்றது. அதை தொடர்ந்து சந்தால் என்கிற இன்னொரு இனம். நாங்கள் பீகாரில் பணி செய்து கொண்டிருந்தோம். பீகாருக்காக உலகமெங்கும் இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் பீகார் ஒரு கல்லறை தோட்டம் என்று ஜெபித்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு அங்கு ஓடுகின்ற மகாபெரிய நதிகளாகிய கங்கை நதியில் தேவ ராஜ்யத்தின் பண்ணை தோட்டங்களாய் 100,000 என வாரந்தோறும் திருமுழுக்கு எடுக்கின்ற மிகப்பெரிய காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். அதை அங்குள்ள மனிதர்களை போதகர்களாய், இளம் ஊழியர்களாய், முன்னோடி பணியாளர்களாய் அந்த இனத்து தலைவர்களை தோன்றி திறன்பட அதை நிறைவேற்றி வருகிறார்கள் என்பது மிக அழகான காட்சி. இவைகள் நிகழ்வதற்கு முன்பதாக பீகாருக்காக உலகமெங்கும் இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு பீகாரை தெற்கு பீகார் என்று ஒரு சின்ன பகுதியை பிரித்தெடுத்து பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் இருந்த சில மாவட்டங்களை தெரிந்தெடுத்து ஜார்க்கண்ட் என்கிற ஒரு புதிய பிரதானமாக ஆதிவாசி இனம் என்று அழைக்கிற அந்த பழங்குடி இனத்தை அந்த மனிதர்கள் வாழ்கின்ற வெகு அழகான பூமியாக ஆண்டவர் மாற்றுவதற்கு கிருபை தந்தார். அந்த பூமியிலே தான் மிக வலுவான கடவுளுடைய கிரியைகளை காண்கிறோம். அரசியல் ரீதியாக, சமுதாய ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை பீகாரில் பார்க்கிறோம். செய்த ஜபங்களுக்காக ஆண்டவர் செய்த விளைவாக ஜார்க்கண்டில் வெகு வல்லமையாக காண்கிறோம். ஏனென்றால் எளிய மக்கள், ஏராளமான கனி வளங்கள் இன்னும் முன்னுக்கு வரவில்லை. ஆனால் இல்லை, 70-75 ஆண்டுகளாக சுதந்திரம் பெற்ற பின்பு இந்த மண்ணில் இருந்து தான் அரசியல் தலைவர்கள் உருவானார்கள். பெரும் பெரும் மகாத்மாக்கள் உருவானார்கள். இங்குதான் மதங்கள் உருவாயிற்று. ஆனா இந்த மண்ணுக்கான மனிதர்கள் எழும்பவில்லை. கல்வி இல்லை, மருத்துவத்தில் வளர்ச்சி இல்லை, நாகரிகத்தில் முன்னேற்றம் இல்லை. அப்படிப்பட்ட இல்லாம இருக்கிற இடமாய், நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னா இருள் சூழ்ந்த இடமாய் இவைகள் நிறைந்திருந்தது. அதை பார்த்து ஆண்டவர் இறங்கி இந்த மால்டோ, பகாடியா மால்டோ என்கிற இந்த இனம் பிபிசி, பிரிட்டிஷ் பாட்காஸ்டிங் கார்பரேஷன், 2000 ஆண்டுல இந்த உலகமெங்கும் இருக்கிற சில இனங்கள் இந்த உலகத்தின் எந்த எல்லையிலும் இல்லாமல் அழிந்து போகிறது என்று எதிர்பார்த்த அந்த இனம் தொடப்பட்டு அந்த இனத்தில் மிச்சமாக இருந்த எத்தனையோ லட்சமாக இருந்த இந்த மக்களினம் 59,000 பேராக இருந்தார்கள். அந்த 59,000 பேரும் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவியின் நிறைவு கொண்டு அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் ஆச்சரியமான ஒரு மாற்றத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அழகுபட ஒரு புது வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 30-40 ஆண்டுகள் அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்திருக்கிறோம். திரும்பி பார்த்தா நீட்டுக்கு அவருடைய இளைஞர்கள் படிக்கிறார்கள். ஆங்கில வழி கல்வி இருக்கிறது, கல்லூரி இருக்கிறது, பள்ளி இருக்கிறது, ஆங்கில வழி போதனை இருக்கிறது. காவல்துறையில் வக்கீல், அப்படி ஆசிரியர்களாக, மிஷினரிகளாக, குருத்துவ பணிவிடைக்கென்று பேராயர்களாக, ஆயர்களாக இந்த மண்ணிலிருந்து மனிதர்கள் தோன்றி மழவென்று 20-30 ஆண்டுகளில் தேசமே திகைக்கும் வண்ணமாய், உலகமே அதிசயிக்கும் வண்ணமாய் இந்த மனிதர்கள் மாறினார். இந்த மாறி இருக்கிற அந்த சபையில் ஒரு நாள் காலை ஆராதனைக்காக சென்றிருக்கிறேன். ஆராதனை முடிந்த பிறகு சபை முழுவதும் மரக்கன்றுகள் வைக்கப்பட்டிருந்தது. என்ன விறுவிறுப்பாக எல்லாரும் வேகமாக நிற்கிறார்கள் என்ன என்று கேட்டால், அந்த சபையின் மூப்பர் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு நாங்கள் ஈகோ சண்டே, சுற்றுச்சூழலை காக்கிற ஒரு ஞாயிறு அனுசரிக்கிறோம். நீங்கள் தான் உட்கார்ந்து பேசுனீங்க. நாங்கள் பாவத்தில் வீழ்ந்ததுனால, எங்கள் நிலம் பாழ்பட்டதுனால, அதை சரியாக கையாள நாங்கள் அறியாததுனால, குடித்து வெறித்து
அவலட்சணமாக நாங்கள் வாழ்ந்து எங்களையே மடித்து கொண்டதுனால இந்த நிலமும் பாழ்பட்டது. அதற்கு மழை இல்லை, கவனிப்பார் இல்லை, அதில் வருவாய் இல்லை. ஆகினால் அவைகளை பேணுவதற்காக இப்போது ஏராளமான திட்டங்களை சபையாக வகுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அரசு உதவி, அரசு அல்லாத ஏராளமான அமைப்புகள் எங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த நாள் முழுவதும் எங்களால் எத்தனை மரங்களை, செடிகளை, தாவரங்களை நட முடியுமோ மீண்டும் ஆண்டவர் படைத்த அந்த படைப்புக்கு, அழகுக்கு இணையாக நாங்கள் மீட்கப்பட்டதின் அடையாளமாக இந்த மரங்களை நடுவதற்கு விரும்புகிறோம் என்று சொல்லி புறப்பட்டு போனார். என்ன அழகாக இருந்தது. நான் வாழ்கின்ற பட்டணத்தில் இதை செய்ய முடியாது, அவ்வளவு வேகமாக மாறிவிட்டோம். நம்முடைய சூழலுக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கை நெறியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு புரியாது. ஆனா இந்த எளிய மக்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு வரும்போதே அத்தனை அழகு கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு தருகிறார். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆதியாகமத்தில் இது 3 முறை வருகிறது. 22ஆம் அதிகாரத்தில் வருகிறது, 28ஆம் அதிகாரத்தில் வருகிறது, 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனமாக வருகிறது, லேவியராகமத்தில் வருகிறது, எரேமியாவிலே வருகிறது. ஆண்டோடைய திருத்திட்டத்தில், பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு காணுகின்ற இந்த ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், பிறருக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உன் மூலமாக அருளுவார் என்கிற அந்த செய்தியை அடிப்படையிலேயே மனித சமுதாயம் பெற்றுவிட்டது என்பதை இந்த வேத பகுதி அழகாக கூறுகிறது. வேதம் முழுவதும் மிஷனரி பணி மயமாகவே இந்த ஆசீர்வாதம் பயன்படுத்தப்படுகிறது. உபாகமத்தின் புத்தகத்தில் 4ஆவது அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தில் இந்த வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். ஓரேபில் ஆண்டவர் மோசேயை சந்தித்த அனுபவங்களை சொல்லிவிட்டு, இந்த ஆசி பெற்ற இனமாக வாழ்வதற்கு நீங்கள் ஞானமாய், விவேகமாய், இந்த பெரிய ஜாதியை விட்டா வேறு எந்த ஜனங்கள் இருக்க முடியும்? இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? நீதியை, நியாயங்களை பெற்றுக்கொண்ட வேறே இனம் எது? பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கடவாயாக. ஆண்டவர் தம்முடைய அருள் திட்டத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசியை எடுத்து என்னில் வந்த அந்த கிருபையை வழிந்தோடும் வாய்க்காலாய், ஒரு நீர் பாய்ச்சலின் தோட்டமாய் பிறருக்கு தருவதற்காக அழைக்கிறார். அந்த அழைப்பில் ஜாக்கிரதாய், சினை மனைகளே, ஆண்டவர் மோசைக்கு தந்த அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய், வேறு எந்த இனத்திற்கு அவர் செய்யல, உங்களுக்கு செய்தது பிறரை ஆசீர்வதிப்பதற்காக என்று சொல்லி இந்த ஆசையை வணங்குகிறார். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் என்கிற ஒரு கூட்டு மிஷனரி இயக்கமாய் இந்தியாவில் இணையாக பணி செய்து கொண்டிருக்கிற மகத்தான மக்கள் இயக்கங்களோடு கூட இணைந்து நின்று இயேசுவை அறிந்திராத மக்களுக்கு இயேசுவை சொல்வதற்காக இப்படி பணியாற்றுகிறோம். அந்த கிருபையில துவக்க அதிகாரத்திலேயே ஆண்டவர் தந்த அந்த ஆசை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டின் துவக்கத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். பரமதகப்பனே, இந்த ஆண்டு எங்களுக்கு விடிந்த அந்த நோக்கத்தை அழகுபட திட்டமாய் தாரும். தீர்மானமாய் அந்த ஆசையை பெற்றுக்கொண்டவர்களாய் வழிநெடுக ஆசி கொண்டு வாழ, பொறுப்போடு அவைகளை நிறைவேற்றுவதற்கு பிறரை ஆசீர்வதிக்க, காக்க, பூமி எங்கும் இருக்கிற திட்டத்துக்காக காத்திருக்க எங்களுக்கு இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.